உங்க குழந்தை வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கூல்ல ரொம்ப சப்ஜெக்ட்லலாம் கம்மியா வாங்குறேன்ட்டு ரொம்ப உங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. குழந்தையும் அப்செட் ஆகுது இல்லையா? இந்த வீடியோவ பாருங்க. ஒரு 2 நிமிஷத்துல பார்க்கலாம் என்னன்ட்டு. வணக்கம். நான் ரவிச்சந்திரன், குழந்தை நல ஆலோசகர். இப்ப ரிசல்ட் வந்த உடனே குழந்தை வந்து வீட்டுக்கு வருவாங்க இல்லையா? மார்க்ஸ் கார்டு எடுத்துட்டு வரணும். வேற வழியே கிடையாது. இப்பலாம் வந்து மார்க்ஸ் கார்டுல வந்து அம்மாவோ, அப்பாவோ யாரோ பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணணும் இல்லையா? எடுத்துட்டு வருவாங்க. இப்ப சில டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இன்னைக்கு வாங்கிட்டு வர மார்க்ஸ் கார்ட வந்து எடுத்துட்டு வர கார்ட வந்து நாளைக்கே சைன் பண்ணி கொண்டு போய் குடுக்குற மாரி ஒரு நிலைமைலாம் இருக்கும். இப்ப அந்த இது வந்த உடனே என்ன ஆகும்னா, இத அவாய்ட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். காமிக்கிறதுக்கே அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்ஸ் கம்மியா வந்திருக்கும் இல்லையா? அதனால அவாய்ட் பண்ணுவாங்க. அ ரியல் லைஃப்ல என்ன நடக்கும் அப்டின்னா, நம்மளுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா, ஒண்ணு தையா தக்கான்னு குதிப்போம். இல்ல வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவோம். கரெக்ட் தானே? அப்ப குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுதுருவாங்க கன்னாபின்னான்ட்டு. அப்படி இல்லையா வாய மூட்டு பேசாம இருப்பாங்க. ஆர்கியூ பண்ணுவாங்க. இது 3 தான் நடக்கும். அ ஆக்சுவலா மார்க்ல வந்து ப்ராப்ளம் இல்ல. பேசிக்கா மார்க் எடுக்கலங்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்ல. அந்த எடுக்கலங்கிறதுனால உள்ள ஒரு பிரஷர் இருக்கு பார்த்தீங்களா? குழந்தைங்களுக்கு வருது பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனையே இப்ப. அததான் இப்ப நம்ம சால்வ் பண்ணணும். நம்ம வழக்கம் போல ஏபிசிடி வருவோம். ஆன்டிசிடென்ட் என்ன? மார்க் வரல. வராதனால நம்ம வந்து அப்செட் ஆகுறோம். குழந்தை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம குழந்தைய. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சைட்ல இருந்து ஜாஸ்தி ஆயிடுது. கரெக்டா? அப்ப பிஹேவியர் என்ன ஆகுது குழந்தைக்கு? நம்மளோட பேசுறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இந்த காலத்துல ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து நம்மளுக்கு தான் வரும் இல்லையா? குழந்தைங்களுக்கே வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுது. எதனால? இந்த மாதிரி சிச்சுவேஷனால. இப்ப இதோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒருத்தரை வந்து மார்க்கோட அடிப்படையில தான் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்சிக்வன்ஸ் ஆயிடுது இல்லையா? அப்ப என்ன கத்துக்கிறாங்க குழந்தைங்க? மார்க்ஸ் குறைஞ்சதுன்னா நம்ம சரியில்லை அப்படின்ட்டு ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. அததான் என்ன சொல்லுவோம்னா பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜில. அப்படின்னா ஒரு ரிசல்ட் அடிப்படையில தான் வந்து ஒருத்தனுடைய இதை தீர்மானிக்கிறது, உணர்வை தீர்மானிக்கிறது. இது என்ன நம்ம கார்பரேட் கம்பெனியா நடத்துறோம்? குழந்தைங்களோட வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும், வேண்டாம்னு சொல்லல. ஆனா இப்படி பண்ணக்கூடாது. அதை கரெக்டா? இது பாத்தீங்கன்னா ராமாயணத்துல கூட பாத்தீங்கன்னா ஹனுமான் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பலசாலி. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல தன் பலம் வந்து ஹனுமானுக்கு தெரியல. அப்ப ஜாம்பவான் தான் வந்து உனக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்குன்ட்டு வந்து ஞாபகப்படுத்தின பிறகுதான் ஹனுமானுடைய உண்மையான பவரே வந்து ஹனுமானுக்கு தெரிஞ்சது. ஸோ ஹனுமானுடைய பவரை வெளிப்படுத்துறதுக்கே ஒரு ஜாம்பவான் தேவைப்படுது. கரெக்டா? அந்த மாதிரி இப்ப குழந்தைங்களுக்கு வந்து திறமை இருக்கு. ஆனா வந்து நம்ம நம்பிக்கையை தான் அதை வெளியில கொண்டு வரணும். இப்ப டைரக்ஷன் என்ன வழியில போகணும்? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கை பத்தி நம்ம லெக்சர் பண்ணக்கூடாது. ஒண்ணு வந்த உடனே ஏன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப அதாவது எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்தாச்சு, மார்க்கும் வந்தாச்சு. நீ அப்படி பண்ணியிருந்தால் இப்படி பண்ணியிருந்தால் அப்படின்ட்டு பேசி இது வந்து இப்ப நம்ம வந்து அன்னெசரியா வந்து என்ன பண்றோம்? டென்ஷன் ஆக்கி விட்டுறோம். கரெக்டா? இது நம்பர் 1. மார்க்கை பத்தி ஃபர்ஸ்ட் பேசக்கூடாது. 2வது பொறுமையா கேட்கணும். உனக்கு எது வந்து ஈஸியா இருந்தது சொல்ல? நீ எதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ண அப்படிங்கறத குழந்தைங்கள்ட்ட ஓப்பனா கேட்கணும். திருப்பியும் சொல்றேங்க, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம எல்லா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தும் நம்மள ஒடுக்கி வச்சுட்டு குழந்தைங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பேர் பண்ணி இதை கேட்கணும். அந்த டயத்துல உட்காந்துட்டு ஏதாவது ஒரு போன் வந்ததுன்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு வந்து அப்புறம் சொல்லு அப்படின்னா போச்சு. அந்த கண்டினியூட்டி போயிடும். புரியுதுங்களா? சோ பர்ஃபெக்டா உட்காந்து கேட்கணும். அடுத்தது ஒரு 20 நிமிஷம் ஒரு ஸ்டடி பிளான் ஒண்ணு பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ படிக்கணும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். அந்த மாதிரி இது ஒரு இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நான் திருப்பியும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வரேன். குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. அதாவது என்ன நீங்க மனசுல கொண்டு வரணும்னா மார்க்கை விட முயற்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் பேசிக்கா. புரியுதுங்களா? அப்ப ஒரு 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 ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் வச்சுக்கோங்க. கம்பேரிசனை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. குழந்தைங்களை வந்து இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்றதை நான் பண்ணது கம்பேர் பண்ணவே மாட்டேங்க எப்போதும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நம்ம வந்து குழந்தை என்னவா ஆகணுங்கிறது தீர்மானிக்கிறதோட அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க என்னவா ஆகணும்னு அவங்க ஃபீல் பண்றாங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கரெக்டா வளர்த்துடலாம் குழந்தைய. ரைட்டா? இப்ப கடைசியா என்ன பண்ணலாம்னா, இது வந்து நான் இப்ப சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பம் தான் இல்லையா? இன்னும் பல ஸ்கூல் இதெல்லாம் இருக்கு. நீங்க வீடியோ ஃபைனலா மார்க்ஸ் வந்து குறையலாம். ஆனா வந்து மனசு வந்து சஞ்சலப்படக்கூடாது, குறையக்கூடாது. புரியுதுங்களா? அந்த 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 அந்த
ஃபீலிங்ஸ்லேருந்து வந்து அப்படியே தாழ்ந்த ஒரு மனப்பான்மை வந்துடக்கூடாது. ரைட்டா? இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல டாபிக்கோட சந்திக்கிறேன். வணக்கம்.